வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ராவோ ராஜேஷ். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் 2008 2024 வரைக்கும் ஐபிஎல் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதில் வந்துட்டு ஐபிஎல் ஃபைனலில் யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 2008 யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்த யூசுப் பத்தான் தான் வந்து ஐபிஎல் ஃபைனலில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2009 ஆர்சிபிஐ சேர்ந்த அனில் கும்ப்ளே தான் வந்து ஐபிஎல் ஃபைனலில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2010 யார் வாங்கிறான்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கேவை சேர்ந்த சின்னத்தலை என்று அழைக்கப்படும் சுரேஷ் ரெய்னா வந்து 2010 ஃபைனலில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2011 சிஎஸ்கேவை சேர்ந்த முரளி விஜய் வந்து ஐபிஎல் ஃபைனலில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2012 யாருன்னு கேட்டிங்கன்னா கேகேஆரை சேர்ந்த மணிவிண்டர் பிஸ்லா. இவர் வந்துட்டு 2012 நடந்த ஐபிஎல் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2013 யாருன்னு கேட்டிங்கன்னா மும்பை சேர்ந்த கிரண் பொலார்டு. இவர் வந்துட்டு 2013 ஐபிஎல் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2014 யாருன்னு கேட்டிங்கன்னா கேகேஆரை சேர்ந்த மணிஷ் பாண்டே. இவர் வந்துட்டு 2014 நடந்த ஐபிஎல் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2015 யாருன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா தான். இவர் வந்துட்டு எம்ஐ பிளேயராக இந்த வருஷம் கேப்டனாக கப்பும் அடிச்சிருந்தார். 2015 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு ஐபிஎல் ஃபைனலில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2016 யாருன்னு கேட்டிங்கன்னா பென் கட்டிங் தான். இவர் வந்து எஸ்ஆர்ஹெச் பிளேயரு. இவர் வந்துட்டு 2014 நடந்த ஐபிஎல் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2017 யாருன்னு கேட்டிங்கன்னா மும்பை சேர்ந்த குர்னால் பாண்டியா. இவர் வந்துட்டு 2017 நடந்த ஐபிஎல் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2018 யாருன்னு கேட்டிங்கன்னா ஷேன் வாட்சன். ரத்தம் சொட்ட சிஎஸ்கேக்காக வின் பண்ணி கொடுத்தாரு. வந்து 2018 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2019 யாருன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். இவர் வந்துட்டு 2019 ஐபிஎல் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2020 யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஏ சேர்ந்த ட்ரெண்ட் போல்ட் தான். இவர் வந்துட்டு 2020 ஐபிஎல் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2021 யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபாஃப் டு பிளஸிஸ் தான் சிஎஸ்கேக்காக ஐபிஎல் ஃபைனலில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2022 யாருன்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். குஜராத் டைட்டன்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருந்தார், கேப்டனாகவும் இருந்தார். அந்த வருஷம் 2022 ஐபிஎல் ஃபைனல் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2023 யாருன்னு கேட்டிங்கன்னா டெவன் கான்வே தான். சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணியிருந்தார். அந்த வருஷம் 2023 ஐபிஎல் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2024 ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐபிஎல் சீரீஸில் மிச்சல் ஸ்டார்க்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி இருக்காருன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மற்றவரை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ப்ராவோ ராஜேஷ். டாடா, பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம்.